ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன டிப்ஸ் தான். நம்ம எவ்வளோ தான் ஆசைப்பட்டு ஹாப்பியாக கிச்சனில் போய் சமைக்க போனாலும் இந்த வெங்காயம் வந்து நம்மளை ரொம்ப அழ வச்சிரும். அழாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். நம்ம வெங்காயம் வெட்டும்போது இந்த வெங்காயத்தை வெட்டிட்டு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அழுக வராது. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி எல்லா வெங்காயத்தையும் இந்த மாதிரி மேலே உள்ள தொலியெல்லாம் சீவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு கண்ணு கறிக்காது. அப்புறமா நம்ம வெங்காயத்தை இந்த மாதிரி இது பண்ணி எல்லாத்தையும் மேலே உள்ள தொலியெல்லாம் உரிச்சிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணுற நேரத்தில் நம்ம பக்கத்தில் கொஞ்சம் தண்ணியை ஒரு பவுலில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்படி பண்ணாலும் உங்களுக்கு கண்ணு கறிக்காது. இந்த மாதிரி பக்கத்தில் தண்ணி வச்சுட்டு இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கண்ணில் இருந்து வராது. அதுக்கப்புறம் இன்னொரு டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயத்தை வெட்டுறதுக்கு யூஸ் பண்ணுற கத்தியில் நான் கொஞ்சமாக ஆயில் எடுத்திருக்கேன். இந்த ஆயிலை வந்து நம்ம வெட்டுவோம்ல அந்த கத்திக்கு மேலே ஒரு பக்கத்துலேயும் இன்னொரு பக்கத்துலேயும் ராவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெங்காயத்தை வெட்ட ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம கடலேருந்து தண்ணி வராது. அப்புறமேட்டு நம்ம வீட்டில் எலி தொல்லைகள்லாம் அதிகமாக இருக்கும். அதுக்கு வந்து சின்ன டிப்ஸ் தான் சொல்கிறேன். இந்த மாதிரி பூண்டை வந்து நல்லா நச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சுட்டு அந்த சாறை வந்து 1 டம்ளருக்கு போட்டு கொதிக்க வைங்க. சாறை வந்து எங்கெல்லாம் எலி வருதோ அங்கெல்லாம் தெளிச்சு விட்டோன்னா அந்த மாதிரி எலி தொல்லை இருக்காது. அது மட்டும் இல்லை, இன்னொரு இது வந்து வத்தல் இருக்குல்ல, வத்தல் உள்ள அந்த இதை நல்லா அரைச்சிட்டு அப்புறம் அதையுமே அதில் தூவி விடுங்க. தூவி விட்டிங்கன்னா உங்களுக்கு எலி பிரச்சனை இருக்காது. அப்புறமா நம்ம வீட்டில் வந்து கடலெண்ணெய்லாம் யூஸ் பண்ணுவோம். எவ்வளோ எண்ணெய் யூஸ் பண்ணாலும் இந்த கடலெண்ணெய் யூஸ் பண்ணுற பாத்திரத்தில் மட்டும், அதாவது நம்ம எந்த பாத்திரத்தில் ஊற்றி வைக்கமோ அந்த பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் மற்ற எண்ணெய் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்மெல் வராது. கடலெண்ணெயில் மட்டும் அந்த மாதிரி ஸ்மெல்லாம் வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி எண்ணெய் பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் மோந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். அந்த ஸ்மெல் அடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தான். மிளகு எடுத்துக்கோங்க. ஒரு 5-6 மிளகு கிட்ட எடுத்து அந்த பாத்திரத்துக்குள்ளே போட்டிங்கன்னா அந்த மாதிரி ஸ்மெல்லாம் அடிக்காமல் இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கேன்ட்டு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.